அனைவருக்கும் வணக்கம். ஏ என வரும் உயிர் மெய்யீராகாது. இப்ப இந்த நூற்பால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகரம். அந்த எகரம் மெய்யோடு சேர்ந்து ஈராக வருவதில்லை. நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்? இறுதி எழுத்துக்கள். அப்ப இந்த இறுதி எழுத்துக்கள்ல நம்ம உயிரவு எஞ்சிய இறுதி ஆகும்னு சொல்லிட்டு உயிர் எழுத்துக்கள்ல ஔகாரம் நீங்கிய உயிரெழுத்துக்கள் எல்லாமே மீதி 11 எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய நூற்பால பார்த்தோம். அதற்கு அடுத்த நூற்பால என்ன பார்த்திருந்தோம்னா, அப்படி அந்த விதிவிலக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஔகாரமும் க வ என்கின்ற 2 எழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு இறுதியில் வரும். கவவோடு ஏயின் அவ்வுமாகும் அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்ப அவர் எப்பயுமே செய்யற அதே அந்த அவர் ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காரு இல்லைங்களா, ஒரு வழிமுறை, நெறிமுறை. அந்த அடிப்படையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப அடுத்து ஒவ்வொரு எழுத்தா எடுத்துக்கொண்டு உயிரவு எஞ்சிய இறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல விதிவிலக்கு சொன்ன ஔகாரத்துக்கு கவோடு ஏன் அவுமாகும்னு சொல்லி முடிச்ச பிறகு, அப்போ இறுதியில வரும்னு மீதி சொல்லி இருக்கின்ற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களாக ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அந்தந்த எழுத்துக்கள் எந்த அடிப்படையில வரும் அப்படின்றத சொல்ல வர்றாரு. அந்த அடிப்படையில தான் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த எகரம் தானே ஈராவதன்றி மெய்யோடு ஏந்து ஈராகாது. அப்ப மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து ஈராக வருவதே இல்லை அப்படின்றது சொல்லிடுறாரு. அப்போ இதுக்கு முந்தைய நூற்பா நமக்கு தெரியும், ஔகாரம் இறுதியில மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து மட்டும்தான், அதுவும் கா வா என்கின்ற 2 மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து மட்டும்தான் இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எகரம் என்ன ஆகுதுன்னா, தான் மட்டும்தான் இறுதியில வருமே தவிர, தனியாக நின்று இறுதியில வருமே தவிர வேறு எந்த மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து மொழிக்கு இறுதியில வராது அப்படின்றத சொல்றாரு. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.